ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th தமிழுக்கான முக்கியமாக பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இருக்கக்கூடிய செய்யுளோட குருவினா கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம்ப்பா. அதுவும் டாப் 25 கொஸ்டின் போட்டிருக்கேன். பசங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 25 கொஸ்டினுக்கு நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்டர்வியூலேருந்து எடுத்திருக்கேன், புக் பேக்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் நம்ம பசங்க பக்காவாக படிக்கிறீங்க அப்படின்னா செய்யுள் குருவினோட நம்ம பசங்க மோஸ்ட்டாக மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. கவலையப்படாதீங்க. தமிழில் நம்ம பசங்களுக்கு சென்டம் எடுக்க வைக்கிறதுக்காக நான் நம்ம பசங்களுக்கு செய்யுள் குருவினோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், உரைநடை குருவினோட டாப் 25 போட போகிறேன். சிறுவினா முக்கியமாக நெடுவினா எப்படி எழுதணும்னு மொத்த ப்ரெசன்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம். டக்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன்ப்பா. முக்கியமான மேட்டர் நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே வரேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாம டக்குன்னு ஷேர் பண்ணிட்டீங்கப்பா. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ அப்படியே முதல் மேட்டர் நான் பசங்க தெளிவாக சொல்லிடுறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட டாப் 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நான் பசங்க ப்ரோ ஒரு சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் டாப் 25 கொஸ்டினாக போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்டீரியர்லேருந்து எடுத்து போட்டிருக்கப்பா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்களுக்கு இதில் வேறு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள். அதோடு இல்லாமல் நெக்ஸ்ட்டு உரைநடையோட குருவினால டாப் 25 போட போகிறேன். அதுக்கப்புறம் சிறுவினா நெடுவினா ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்கள் நம்ம பசங்களுக்கு இந்த குருவினா சிறுவினா உரைநடை கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க இந்த குருவினால் நீங்கள் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் எடுக்கலாம், சிறுவினால எந்த வகையில் எத்தனை பாயிண்ட் போட்டு எழுதினா ஃபுல் மார்க் எடுக்கலாம், முக்கியமாக நெடுவினா பொறுத்தவரைக்கும் நம்ம பசங்க எப்படி அட்டன் பண்ணால் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மொத்த ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டேன். போய் டக்குன்னு பார்த்துங்கப்பா. இன்னொரு மேட்ரு நம்ம பசங்க வந்து ப்ரோ எங்களுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வரும், டஃப்பாக வருமா, ஈஸியாக வருமா, கஷ்டமாக வருமா, இப்படி தான் நம்ம பசங்க கேட்டிருந்தீங்க. ஸோ கவலையப்படாதீங்க. அது வந்து நம்ம பசங்களுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ போகிறோம்ப்பா, தமிழ் பேப்பர் வீடியோ. அந்த வீடியோ நம்ம பசங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் பேப்பர் வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அதை புட்டு வச்சிடறேன். சரிங்களா? ஸோ கவலையப்படாதீங்க. சரி வாங்க இப்போ கொஸ்டின் பேப்பர் போயிடலாம். ஸோ 13th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. டபுள் ஸ்டார் போட்டுச்சு. கண்டிப்பாக மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டினாக இருக்கும் இது 13th உங்களுக்கு. நெக்ஸ்ட் 14th ரிப்பீட்டடாக அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுறாங்கப்பா. இந்த வசனம் கவிதை வேறுபாடு தருக இது நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி 15th கொஸ்டினும் கழிவிழா ஒளிவிழா இந்த விளக்கம் தருக. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கண்டினியூஸாக கேட்டு வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 16th தர்மமகு சென்னையில் கந்த கோட்டத்துக்குள் ஊர் தலைமொங்கு கந்தவளை தொடருக்கு பதிவுரை எழுதுக. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. 17th டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்கப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அடுத்ததாக 18th கொஸ்டின் பா. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. ரிப்பீட்டடாக பல தடவை இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தடவையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினும். சரிங்களா? அடுத்ததாக 19th பா. விடியில் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நம்ம பசங்களுக்கு ரிப்பீட்டட் ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ப்ளஸ் எந்த இதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 பா. சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக பாடுகிறார். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க சார். ஸோ நெக்ஸ்ட் 21 வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ முக்கியமான விஷயமா 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. சப்போஸ் நம்ம பசங்களுக்கு எதுக்காச்சும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா டக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்கப்பா. அந்த கமெண்ட்டே நம்ம பசங்களுக்கு நான் ஆன்சர் போகிறேன். அப்படி இல்லை கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாரால ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. அங்கே தான் நான் பசங்களை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு போடுவேன். ஆன்சர் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போட மாட்டேன்ப்பா. நம்ம பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு அங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ டக்குன்னு போய் நம்ம டெலிகிராம் குரூப்ல யாரால ஜாயின் பண்ணாம போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் டெலிகிராம் லிங்க் குரூப் இருக்கு, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 பசங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க இந்த திருக்குறளோட குறினா மோஸ்ட்டாக பார்த்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுலேயும் இந்த சின்னத்தை ஏன் காக்க வேண்டும் ஒரு பீரியட் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி ஞாலத்தின் பெரியது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. 25 வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதிர்பாராத விருந்தராக ஜலாலுதீன் குறிப்பிடுவது யாது. அப்புறம் 26வது கொஸ்டின் நம்ம பசங்க மோஸ்ட்டாக படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் 26வது. ஸோ அவ்வளோதான் பசங்களா. மொத்தம் 26 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு டாப் 25 உரைநடையோட குறிநாசம் போட போகிறேன், சீர்நாசம் போட போகிறேன். ஸோ அதனால் எல்லாமே கண்டினியூஸாக தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குன்னு வந்து சேரும். நம்ம போட்ட உடனே பசங்க கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சரிங்களா? அப்படி இன்னொரு மேட்டர்ப்பா. சப்போஸ் நம்ம பசங்களுக்கு வேறு மாதிரி வீடியோ வேணும், அதாவது ப்ரோ எங்களுக்கு சென்டம் டிப்ஸ் வீடியோ வேணும் ப்ரோ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும்
வேணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பசங்களுக்கு போடுறேன்ப்பா. ஸோ கவலையப்படாதீங்க பசங்களா. அடுத்த வீடியோவில் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தொடர்ந்து போட்டுனே இருக்க போகிறப்பா. இன்றைக்கி மட்டும் குறைஞ்சது 5-6 வீடியோ நம்ம பசங்க கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் போய் ஜாயின் பண்ணுறேங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க.